சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வெக்கமா இல்ல? மின்துறைய தனியார் மயமாக்க துடிக்குது. வெக்கமா இல்ல? கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லன்னு கேக்குறாரு. அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா அப்படியே அவர் கண்ணாடியை பார்த்து பேசிக்கணும். இந்த குரங்கு பொம்மை என்ன விளங்குனா, ஐயா அது கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி. வெக்கமா இல்லன்னா ஸ்டாலின் ஐயா நீங்க உங்களை பத்தி கேட்டுக்கோங்க. இப்படி கேவலமா ஆட்சி கொடுக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே இருக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போய் கிடக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கஞ்சா கரபரண்டு ஓடுதே உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னு இத்தனை கேள்விகளையும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கே சொல்லிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டு மக்களை, நான் கூட என்ன நினைச்சேன், ஏஐ போல இருக்குன்னு நினைச்சேன். ஏஐல எதுவும் கட் பண்ணி போட்டுருக்காங்க போல இருக்கு. இது எப்படி அவரை பத்தி இப்படி சொல்லிக்குவாரு அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில அதை பேசியிருக்காரு. அப்ப புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பாக்குற முதல்வருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு துண்டு சீட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்களா? இப்படி முதல்வர் வந்து ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன்ங்கிற பேர்ல அவர் பேசுறதுலாம் பாருங்க, அவர் கட்டப்பா, இவர் இப்படி. என்னங்க நீங்க போய் ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறீங்க. ஆட்சி நடத்தி இருக்கிறேன், நான் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், இப்படிலாம் நான் தமிழ்நாட்டில் இதெல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு எதிர்கட்சி தலைவரை எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் பண்றது, கேவலமா சினிமா டைலாக் வச்சுட்டு பேசுறது, காமெடி பண்றது, இதை தான் முதல்வர் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்வர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல முதல்வர் எப்படிலாம் இருக்கிறார். அங்க போயிட்டு அங்க ஒரு இதுல கண்ணமங்கலம் பேரூராட்சியில போயிட்டு இது பண்றப்ப இந்த தொகுதியில கண்ணமங்கலம் பேரூராட்சி எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு, மா நீ என்ன சின்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. திமுகவுக்கு என்ன சின்னம்? திமுகவுக்கு என்ன சின்னம்னு தெரியாமையா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? அதை என்ன பண்றது? துண்டு சீட்டு எழுதுறவன் எழுதி கொடுத்துருக்க மாட்டான். அவன் எனக்கு தெரியும்ல, முதல்வருக்கு வந்து திமுகனா உதயசூரியன்னு தெரியும், அதை கூடவா நம்ம எழுதி கொடுக்கணும்னு துண்டு சீட்டுக்கார எழுதுறவன் விட்டுருப்பான். ஆனா முதல்வருக்கு அது கூட தெரியல. அந்த அம்மா கிட்டே மைக்ல கேட்கிறாரு, மா நீ என்ன சின்னமான்னு. அந்த அம்மா பதட்டத்துல முதல்வர் நமக்கு இதுக்கு அன்றாருன்னு பானையா அப்படின்னா பானை சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அந்த அம்மா வேற எதுல ஏதாவது தீப்பெட்டிங்க தீப்பெட்டியில வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த அளவுக்கு இருக்கிறாரு முதல்வர். ஆனா பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ட்ரம்ப்புக்கு தான் டஃப் கொடுப்போம், தமிழ்நாடுலாம் இல்லைங்க, இந்தியாலாம் கிடையாது, உலக நாடுகளோட தான் எங்களுக்கு போட்டிங்கிறீங்க. அப்ப பாக்குற மக்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த சினிமால வர மாதிரி டைலாக் சொல்ற மாதிரி நீங்களாம் இன்னும் எங்களை பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்களாம் என்ன பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கலர் கலரா நீங்க ரீல் விடுவீங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு தானே இருக்காங்க. முதல்வர் சைக்கிள் ஓட்டினாரு, கேமராமேன் எல்லாமே வெளியே போக மாட்டாரு. அவர் புள்ள வாசல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை கொஞ்ச நாளே அவங்க கேமரா இல்லாம போக மாட்டாங்க. இப்படி பண்றவங்க காலையில வாக்கிங் போறப்ப கேமராவோட போவாரு. இப்படி எல்லாத்துக்கும் கேமராவோட போற முதல்வர் கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு போனதுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாம போனாராம். இதை நீ நம்பலன்னா ரத்தம் கக்கி சாவ அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? உங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? மைக்க கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க என்னென்னலாம் பொய் சொல்றீங்க? கொரோனா காலகட்டத்துல இவர் யாருக்குமே கொரோனாலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கூட 22 தாண்டிகளை கூட நீங்க இந்த வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க, கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டே தெரிஞ்சாருங்க. டயானா மாதிரி, இங்கிலாந்துல டயானான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா, ராணி மாதிரி, அவங்க மாதிரி இங்கிலாந்து இளவரசி மாதிரி கையில கிளவுஸோடய தெரிஞ்சாரு முதல்வர். யாரையா தொட்டனா உடனே கையில போட்டுட்டு, அவ்வளோ உயிர் பயம் உங்களுக்கு. நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம தனியா போனாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்தோன்னா அண்ணி ஒரு வாரம் பேசாம இருந்தாங்களாம். என்ன பில்டப்! ஒருவேளை நீ போயிட்டு வந்தேன்னு பொய் சொன்னதா நம்பி அந்த அம்மா, ஐயோ இவருக்கு ஏதாவது கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்க போது, நீ ஒரு வாரம் தள்ளி ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பேசாம இருந்திருப்பாங்களா இருக்கும். நாம குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவங்க, இவர் சொன்ன பொய்யை நம்பி. இப்போ என்னென்ன பொய் சொல்றாங்க பாருங்க. இப்போ பொதுமக்கள் என்னன்னா கடைசியில ஒரு லட்சம் எழுதுவாங்க, அப்பா உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவ அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்க. ஏன்னா பேசுறதுக்குள்ள பொய்யாவே இருந்தா அப்ப மக்கள் என்னதான் செய்வாங்க? நீங்க ஏதாவது அங்கங்க ஒரு உண்மையை பேசுறா கூட, அவங்க பேசினாலே பொய்யாதான் இருக்கும், போப்பா திமுக காரங்கனாவே பேசினவே பொய்யாதான் இருக்கு, இதுக்கு என்னத்துக்கு நீ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே கொண்டு வந்துட்டீங்க இன்னைக்கு.